ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காம்போ கொடுத்துட்ருந்தோம் இல்லையா, சிலதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாக் இல்லாததெல்லாம் வந்து நம்ம திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை எடுத்து நம்ம அவங்களுக்குலாம் நம்ம அந்த காம்போஸ் கொடுத்துட்ருக்குறோமா. இப்போ அதில் வந்து சில பல்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாலி இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் நிறைய பேருக்கு டவுட் கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், பை நேச்சுரல் மாலியோட இதுவே வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பூ பூத்துட்டு தான் எல்லாமே. இப்போ நான் வந்து அப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இப்போ லீஃபு, இதனுடைய வேர் எல்லாம் ரூட்டெல்லாம் கட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். பேபிஸ் அது பக்கத்தில் எப்படி வச்சிருச்சு பாருங்கள். ஸோ இது போல் மெச்சூர்டாக நமக்கு மதர் பல்பாக வந்தால் தான் பக்கத்தில் இது போல் பேபிஸ் நிறைய வைக்குங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு விதம் பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், கிட்ட வச்சு காமிக்கிறேன். இது எல்லாமே பூ பூத்து தான். இது நான் என் கைக்கு தள்ளி வச்சும் காட்டுறேன். இப்போ கிட்ட வச்சுருக்கிறேன், ஏன்னா நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக. இது சைஸ் நான் பிடிச்சிருக்க வச்சு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து டைனியாக இருக்குது. இது பக்கத்துலேயே பேபிஸ் வச்சாச்சு. இது வந்து நம்ம தண்ணி ஈரமாக இருக்கிறதுக்கு நம்ம அப்ரூவ் பண்ணும்போது ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் டிஷ்யூ பேப்பரில் நேம் எழுதி ஒவ்வொரு இதுலேயும் நான் செப்பரேட்டாக இது போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது. இப்போது இதுவும் வந்து செர்ரி சோப்பாட்டுங்க. இது பாருங்கள், பல்ப் சைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பூ வந்த ஸ்டாக்கு. சரிங்களா? இந்த பூ வந்த ஸ்டாக்கு. சிலது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து அந்த காஞ்சு போன லீஃபு இந்த இதில் வரும் பார்த்திங்களா. இந்த பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கேருந்து வருதுங்களா. இது வந்து இதில் நமக்கு பூ வந்த ஸ்டாக் நாடு இருந்துச்சுன்னா இது போல் காஞ்சு போய் பழுத்து போயிருக்கும், அப்படியே விழுந்துடும். ஸோ அதனால் ஒரு சிலதில் அப்படி தான் போயிருக்குங்க. சரிங்களா? இது பாருங்கள், இது போல் இருக்கும். ஸோ இதே போல் இது வந்து நான் வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பல்பு பாருங்கள், இதுலேயே இது சீட் வச்சிருச்சு. இது நல்லாவே வயபிளாக சீட் கொடுக்கறதுங்க. சரிங்களா? செம்மையாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதனுடைய பல்ப் சைஸை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எத்தனோன்னு இருக்குது. அதுலேயே பூ வந்து சீடும் வந்தாச்சு. சரிங்களா? பல்ப் சைஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். அதுக்காக தான் நான் வந்து பக்கத்தில் இப்படி வச்சு காமிக்கிறேன். நிறைய பேர் இது எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து மழை லில்லி, ரெயின் லில்லி அப்படின்னு சொல்கிறோம். லில்லிஸ்னால் அமர் லில்லிஸை வந்து சொல்கிறீங்க, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயமாக இருக்கிறது தான் வந்து சின்ன குட்டி பல்ஸாக இருக்கிறது ரெயின் லில்லி, மழை லில்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் பெட்டல்லையும் இருக்குது, மல்டி பெட்டல்ஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அடுக்கடுக்காக இருக்கும். அதே போல் அமர் லில்லிஸ்ன்றது வந்து இந்த ஸ்பீக்கர் பூன்னு சிலருக்கு சொல்லுவாங்க. அமர் லில்லிஸும் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் சிலர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ இது சொல்கிறேங்க. அமர் லில்லிஸ்ன்றது வந்து ஸ்பீக்கர் பூ மாதிரி 4 பக்கமாக பூக்கிறது. இதில் வந்து மல்டி பெட்டல்ஸ் நிறைய இருக்குது, கலர்ஸ் நிறைய இருக்குது. சிங்கிள் பெட்டல்ஸ்லேயும் நம்ம வருங்க. 4 பக்கமாக பூக்கிறது, 6 பூவும் பூக்கும் சம்டைம்ஸ், நல்லா மெச்சூர்டானது. ஸோ அந்த பல்ப்ஸ் வேறு, இந்த பல்ப்ஸ் வேறு. இது குட்டியாக இருக்கிறது, சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிறது. சரிங்களா? இது வந்து மின்னல் பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா இது அழகுக்காக பார்க்குறதாங்க. சரிங்களா? நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸு இல்லை நம்ம ஷார்ட்டில் போட்டால் பாருங்கள். இது எதுக்காக, இது என்ன அப்படின்னு கேட்காதீங்க. இவ்வளோ தெளிவாக சொல்லணும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி காமிக்கிறது இதுக்கு தான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்கும்போது தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸை பாருங்கள். ஸோ இது மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டதுனால நான் இந்த இதில் அடுத்த வீடியோஸுக்கு நம்ம பதிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் சம்போன்ற இதுங்க. இதுவுமே டைனியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பிங்க்கும் பர்பிள் மிக்ஸ் ஆன கலர் இருக்கும்ல, அது போல் இருக்குங்க இது. சரிங்களா? இது பாருங்கள், இது சைஸ்க்கு இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இதுவும் பாருங்கள், இது போல் தான் நம்ம அப்பவும் சொல்லியிருந்தேன். இது எப்போ சொல்லும் போது இது எதுக்காகங்க, அது பாருங்கள், சீடு வந்திருக்கு பாருங்கள், சீடே வந்திருக்குது பார்த்தீங்களா? ஓ, தெரிச்சிருக்குது. இங்கே பாருங்கள் சீடு. பாருங்கள் அதனோடய சீடு எப்படி இருக்குதுன்ட்டு. தோல் போல் இல்லாமல் நல்லா இது போல் முத்து மாதிரி இருக்கணுங்க, அப்போ நல்லாவே வரும். ஓகேங்களா? ஒவ்வொன்று எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது, ஒன்று ஒரு மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், இது கோல்டன் மேங்கோ. இதுவுமே பூ வந்த ஸ்டாக் தான் இது. சரிங்களா? பூ வந்தது தான். இங்கே பாருங்கள், கிட்டவே காமிக்கிறேன். அதே போல் இதுவுமே
இது வந்து இப்போ பூ வந்துட்டாவே இது வந்து உங்களுக்கு மெச்சூர்டான பல்ப்ஸ் தான் சரிங்களா. மதர் பல்பு இங்கே பாருங்கள், இதனோட இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த போல் இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொடுத்துருவோமுங்க. இப்போ நம்ம எடுக்கும்போது கீழே விழுந்துரும்ல, அதுதான் நம்ம எடுத்து வச்சிடுறது. இது போல் இருக்கும்போது இப்போ க்ளீன்லாம் பண்ணிட்டாலும் பிச்சு எடுக்கவே மாட்டோம் சரிங்களா. ஏன்னா அது அப்படியே நேச்சுரலாக விட்டுரு. அதுவாகவே நம்ம எடுக்கும்போது கீழே விழுந்துட்டா தான் என்ன பண்ணுறது, நம்ம பேபிஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து நட்டு வச்சிருது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருந்தது நான் இது உள்ளார பாருங்கள், இப்போ குண்டா தெரியுதா, இது வந்து பேபிஸ் இருக்குங்க, உள்ளார பல்ப் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து இந்த சைடு விழுந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு இதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு மொட்டே வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள், இதில் ஒரு மொட்டே வந்துருச்சு. இந்த சைடில் பேபிஸ் இருக்குதுங்க, தெரியுதுங்களா. அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான வளர்ந்துடும். இந்த பக்கம் கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம விழுந்ததை நம்ம தூக்கி எடுத்து வச்சோம்னா அது காஞ்சு போயிருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது பாருங்கள், இதுலேயும் பிடிச்சிட்ருக்குது கீழே. இதுவே விழுந்துருச்சுன்னா எடுத்து வச்சுருப்போம். இப்போ அதில் பிடிச்சிட்ருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டோம். நம்ம அதை வந்து இப்படி இருக்கிறத வந்து பிக்கக்கூடாதுங்க, அதுவே விட்டுறணும் சரிங்களா. இப்போ இது கூட டவுட் கேட்கலாம், அப்போ ஏங்க இதில் இவ்வளோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், அதுவே பிடிச்சிட்ருக்குது. இப்போ பிடிச்சிட்டு இல்லாமல் நம்ம எடுக்கும்போது கீழே அதுவே தன்னால் கீழே வந்துட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இதில் ஏதோ ஒரு பக்கம் நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும். இருக்கிறத வழியே பிக்கக்கூடாதுங்க பேபிஸை. இப்போ இதெல்லாம் வந்ததுனால அப்படியே கொடுத்துட்டோம். பாருங்கள், இதுலேயும் கொடுத்துட்டோம். இப்போ இதில் பெருசாக இருக்கிற பல்ஸில் இப்படி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே தான் வைக்கிறோம். இந்த பாருங்கள், இதுலேயும் அதே போல் தான் இருக்குது. ஒன்று தோலுக்கு உள்ளார தோலுக்கு உள்ளார ஒன்று இருக்குது, இது வெளியே ஒன்று இருக்குது. மொத்தம் 2 எண்ணெய் இருக்குது இதுலேயே. இப்போ இதில் விழுந்துட்டது, நம்ம என்ன பண்ண முடியும், சரி திருப்பி அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் சரிங்களா. இதில் பாருங்கள், இது ஒரு வெரைட்டிஸ் செர்ரி சோப்பாட்டுன்னு சொல்கிறது. இதுவுமே வந்து பூ பூத்துருச்சு, காமிச்சிட்டேன். இது வந்து ரெட் டியூலிப். இதில் ஃபுல்லும் பூ வந்துட்டது தான். வந்து நம்ம காஞ்சி போய் சருகு விழுந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது. இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்கிறோங்க. அப்படின்னு சில டவுட்ஸ் கேட்டிருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் தான் இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேருக்கு நம்ம பேக் பண்ணிட்டோம். அதையும் எடுத்து வச்சு அவங்களோட சேர்த்து எனக்கு கொரியர் அனுப்பிச்சிட வேண்டியதாங்க. இப்போ இந்த இதோடவே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது போல் சிலதெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே வைக்கிறேன். இப்போ இது போலலாம் கொஞ்சம் நான் பண்ணி வச்சுட்ருக்குறேங்க. இந்த சைடெலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வச்சுட்ருக்குறோம். ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போது இது சைடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிக்ஸ் மேட்சை நான் வந்து கொடுக்குறது. இது என்ன, நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும்போது பெரிய பாட்டில் நான் வச்சு இது பண்ணிவிட்டேன். 2-3 பாட்டில் வச்சு பண்ணிட்டோம். எல்லாமே பக்கம் மிக்ஸ் மேட்ச் ஆகிருக்குது. ஸோ இது மட்டுமே நமக்கு கேண்டிடேட், ஏன்னா லீஃபை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், லீஃப் வந்து உருளையாக நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். ஸோ அதனால் இது கிழங்கு இது தனியே தெரியுது பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வருது பார்த்திங்களா. இது வந்து கேண்டிடா, இது வந்து சிட்ரினா. இங்கே பாருங்கள், இது சிட்ரினா. இது வந்து ரோசியா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியாக தான் பிரித்து வச்சுருக்கோம், இருந்தாலும் மிக்ஸ் மேட்சாக கொடுக்குறேன். இது வந்து எல்லோ கலராக இருக்கும், இது ரோஸ் கலரில் வரும். இது வந்து ஒயிட் கலரில் வருது கேண்டிடா. இது வந்து பிங்க் வேலண்டைன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நல்ல பேபி பன்னீர் ரோஸ் கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த ரோசியான்றது எல்லாருக்குமே தெரியும். ரோசியா பல்ப் பாருங்கள், அப்படியே மெச்சூர்டாகி விட்டதுனால எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. பல்ஸு ரொம்ப டைனியாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு பிங்க் வேலண்டைன். இது வந்து பன்னீர் ரோஸ் கலரில் வருங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுவுமே வந்து நம்ம மெச்சூர்டானதான். இது பாருங்கள், மெச்சூர்டான பல்ப்ஸ் தான் நம்ம இதில் கொடுக்குறோம். இது எல்லாமே பூ பூத்தது தானுங்க சரிங்களா. இந்த ஒரு பல்பு, இதில் ஒரு பல்பு, ரோசியாவில் ஒரு பல்பு, சிட்ரினாவில் ஒரு பல்பு, கேண்டிடாவில் ஒரு பல்பு. இந்த 4 பல்பு நம்ம வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் நம்ம இந்த சமயத்துக்கு சரிங்களா.